ஸோ நீங்கள் யாராவது ஷேர் பண்ணுறதுனா பண்ணலாம், இல்லை நம்ம ஜென்ரலாக பண்ணுறதுனா பண்ணலாம். எனக்கு வந்து இந்த இஷ்யூ இருக்குது, அது ஃபிசிக்கல் பெயினாக கூட இருக்கலாம், ஃபிசிக்கல் பெயின் ஆர் மென்டல் பெயின், உங்களுக்கு மன ரீதியான ஒரு இஷ்யூ. ஏன்னா ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு பெயினுமே, ஒவ்வொருவருடைய ஒவ்வொரு எமோஷனுமே இந்த பிரபஞ்சத்தில் ஏதோ ஒரு விதத்தில் இன்னொருத்தரோட கனெக்ட் ஆகி தான் இருக்கு. அந்த ஃபீலிங் இல்லாத அந்த எமோஷன் இல்லாமல் யாருமே இருக்கிறது இல்லை. அதனால தான் நம்ம வந்து சந்தோஷப்பட்டாலும் துக்கப்பட்டாலும் அடுத்தவங்களும் அந்த எமோஷனில் இருக்கும்போது நம்ம ஈஸியாக அந்த எமோஷனுக்குள்ளே நம்மளால் போக முடியுது. அந்த எக்ஸ்பீரியன்ஸ், ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே நமக்கு உண்டு. அதனால் இது நமக்கு மட்டுமே ஸ்பெசிஃபிக்கான ஒரு விஷயம் அப்படின்றது இல்லாமல், பட் ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு விஷயத்தை எடுத்து ஹேண்டில் பண்ணோம் அப்படின்னா அதுலேருந்து நமக்கு சீக்கிரமாக நிறைய பெரிய ரிலீஃப் கிடைக்காத நம்மளால கண்கூட பார்க்க முடியும். அதனால் ஏதோ ஒரு வாய்ப்பாக கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஆக்சுவலாக இந்த ஒவ்வொரு ஹீலிங் செஷனுக்கும் நான் வந்து 2500 ஒரு 30 to 40 மினிட்ஸ் செஷனுக்கு நான் சார்ஜ் பண்ணுறேன். அதாவது பர்சனலாக செஷன் பண்ணும்போது. ஸோ இது ஒரு பர்சனல் செஷனாக எடுத்து நீங்கள் அதை ப்ளேஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். யார் ஒருத்தர் முதல்ல வர்றீங்களோ அவங்க அவங்கள ஷேர் பண்ணிக்க விரும்புகிறீங்களோ அந்த எமோஷனில் நம்ம போகலாம். ஸோ மீட்டிங் லாக் பண்ணிடலாம். நிறைய யாரும் வர வேண்டாம். ஒரு நிமிஷம் பார்த்துட்டு லாக் பண்ணிக்கலாம். ஓகே. ஷேர் பண்ணுங்க இது. அதாவது நம்ம வந்து ஒரு ஹீலிங் அப்படின்றது வந்து அதாவது ரிலீஃப், அது அலோபதியில் போய் தலைவலிக்கு ஒரு மாத்திரை போடுறோம், அது நமக்கு வந்து ஒரு ஒரு வழியற்ற ஒரு உணர்வை தருதுன்னா அது வந்து அது ஹீலிங் கிடையாது, குணமாக்கலே கிடையாது. அது வந்து டெம்பரரியாக அந்த சூழல்ல இருந்து நம்ம தப்பிச்சுக்கிறதுக்கான ஒரு வழி, அவ்வளவு மட்டும்தான். பட் ஹீலிங் அப்படின்றது பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ள இருந்து அந்த வேலை நடக்கும். ஸோ இந்த ஹீலிங் வந்து இஎஃப்டியும் அப்படி தான் நடக்குது. ஓகே. மீட்டிங் லாக் பண்ணிட்டு வந்துடலாம். ஓகே. இப்போ கணவன் மனைவிக்குள்ள இருக்கிற பிரச்சனைகளை நம்ம எடுத்துப்போம். கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகள்ல வருதுன்னா பெரும்பாலும் என்ன பிரச்சனையில வரும், பெரும்பாலும் எங்க இஷ்யூ ஆரம்பிக்குது? உங்களுக்கு டைப் பண்ண முடிஞ்சதுன்னா டைப் பண்ணுங்க. நீங்க எந்த அளவுக்கு ஓப்பன் ஆகுறீங்களோ நான் அதை ஃபோக்கஸ்டா அது சம்பந்தமா நான் ஹீலிங் வந்து ஸ்டார்ட் பண்ண முடியும். பெரும்பாலும் பார்த்தோம் அப்படின்னா கல்யாணமான கொஞ்ச நாள்ல இருக்கிற அந்த புரிந்து கொள்ளுதல் அப்படின்ற ஒரு தன்மை வந்து அந்த நாள் பட நாளாக நாளாக ஏதோ ஒரு விரிசல், இடைவெளி அதிகமாகிறத நம்மளால பார்க்கணும். அதாவது ஒரு பக்கம் நம்ம என்ன சொல்றோம், நம்ம வயசு அதிகமாக அதிகமாக நம்மளுடைய மெச்சூரிட்டி அதிகமாகணும், புரிந்து கொள்ளுதல் அதிகமாகும். ஆனா இப்போ இருக்கிற காலகட்டத்தில் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ள மேரேஜ் ஆன டைம்ல நிறைய அனுசரணையா அனுசரிப்பு இதை மாதிரி எல்லாம் இருந்தாலுமே கூட ஒரு 60 இயர்ஸுக்கு மேலே போகாத அதுக்கு முன்னால் வரையிலும் பார்த்தோம்னா பெரும்பாலும் வந்து ஒரு மாதிரி டக் ஆஃப் வார் தான் நடந்துட்டு இருக்கு இங்கே இருக்கிற பெரும்பாலான உறவுகளில். நமக்கு தெரியுது, சில பெரும்பாலான இடங்கள் நம்ம விஷயங்கள் வந்து நமக்கு தெரியாமல் இருக்கலாம். ஒரு 60 வயசுக்கு மேலே லைஃப்லாம் இவ்வளோதானா லைஃப் அப்படிங்கிற ஒரு புரிதல் வந்த பின்னால் சரி இதுதான் என்னோட லைஃப், நம்ம வந்து இதை இன்னும் கொஞ்சம் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோட கொண்டு போகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்துக்குள்ள மனுஷன் வரும்போது கணவன் மனைவியும் மனைவி கணவனையும் வந்து ஒரு அனுசரித்து போகக்கூடிய. ஏன்னா அதுக்கப்புறம் காலகட்ட கம்மி, நம்ம ஏன் நம்ம லைஃப்பை வந்து நம்ம வந்து ஒரு இந்த மாதிரி எல்லாம் ஒரு இன்ட்ரோஸ்பெக்ஷன் உள்ளார்ந்து போய் உள்ள ஒரு ஒரு உள்முகமாக சிந்திச்சு ஓகே இது நமக்கு தேவையில்லை, இந்த ஈகோலாம் வச்சுட்டு இருக்க தேவையில்லை, இது மாதிரியான விஷயங்கள்லாம் நமக்கு தேவையில்லை, நம்ம வந்து அனுசரித்து போகிறதுக்கான ஒரு தன்மையை வளர்த்துக்கணும் அப்படிங்கிறது வந்து பின்னால காலகட்டத்தில் தான் பெரும்பாலானோருக்கு வருது. அதுவும் பெரும்பாலானோர் சொல்லலாமா, சிலருக்கு இறக்கம் தருவாயில தான் வருது.
கொஞ்ச நாளைக்கு முன்னாலே நம்ம விட்டு பிரிய ஒரு கண்டிஷன் வரும்போது தான் நம்ம இந்த உறவுகளில் எதுக்காக இந்த வாழ்க்கையை வாழ்ந்தோம் அப்படின்னு திரும்பி பார்க்கும்போது வாழ்க்கைன்றது என்ன? மெமரி தான். அந்த மெமரி தான் நம்ம இந்த லைஃப்ல இருந்து இன்னொரு லைஃப் அடுத்த லைஃப்க்கு நம்ம வந்து கடத்துறோம் அப்படின்றது ஒரு புரிதல் ஏற்படும் போது அதை சரிபிடிக்கிறதுக்கான காலகட்டமும் நமக்கு வந்து ரொம்ப குறைவாக இருக்குது. அதுக்கான மனநிலையோ உடல் உறவோ நமக்கு இல்லாத டைம்ல தான் நிறைய பலருக்கு வந்து அந்த மரணங்கிறது ஏற்படுது. ஒரு நர்ஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 3000 4000 பேஷண்ட்ஸ், அதாவது இறக்கும் தருவாயில் இருக்க பேஷண்ட்ஸ் எல்லாம் இன்டர்வியூ பண்ணி ஒரு புக் எழுதியிருந்தாங்க. சாகும் தருவாயில் இருக்கக்கூடிய ஒரு 5 வருத்தங்கள். நான் இன்னும் மகிழ்ச்சியாக வாழ்ந்திருக்கலாம். நான் பணம் பணம்னு போகாம இன்னும் என் ஃபேமிலியோட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கலாம். என்னுடைய அன்புக்குரியவர், அதாவது கணவன், கணவன்னா மனைவி, மனைவினா கணவன், அவங்களோட இன்னும் டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கலாம். இதுதான் மேஜராக வருது. ஸோ அது அது எப்போ வருதுன்னா இறக்கும் தருவாயில வருது. அது அதனால என்ன பலன்? ஸோ அதை நம்ம எங்கே மிஸ் பண்ணுறோம்? எதை மிஸ் பண்ணுறோம்? மீட்டிங்கில் வெளியில் போயிட்டீங்கன்னா திரும்ப உள்ள வர முடியாது. ஓகே. ஸோ இப்போ இன்னும் 2 பேர், இன்னொருத்தர் வெளியில் போயிட்டாங்க. ஸோ நம்ம இருக்கிறது ரொம்ப 3 பேர் தான் அப்படிங்கிறதுனால நீங்கள் எதாவது ஷேர் பண்ண விரும்பினா பண்ணலாம். நம்ம அது சம்மந்தமாக உள்ள போகலாம். இல்லை ஒரு குறிப்பிட்ட எமோஷன், இந்த எமோஷனல் டீல் பண்ணலாம் அப்படின்னா நம்ம பண்ணலாம். சைலண்ட்டாக இருந்தீங்கன்னா நீங்கள் மீட்டிங்கில் இருக்கீங்களா, நீங்கள் இந்த ஹியரிங் பண்ணுறீங்களா பண்ணீங்களான்னு கூட எனக்கு தெரியாது. சார் கேக்குதுங்க ம். சார். நான் கேட்குறேம்மா. சார் எதை சொன்னாலுமே ஃபர்ஸ்ட் கேட்கல. ம். அதுக்கு வந்து எதை சொன்னாலுமே இல்லை, இது நாட் ஓகே அப்படின்னா எனக்கு சார் பண்றது? அவங்க ரெசிஸ்ட் பண்றாங்க இல்லையா? நம்ம வந்து எதை சொன்னாலும் அவங்க புரிது, ஆ. அதாவது அஹ், என்ன நெக்லெக்ட் பண்றாங்க அப்படிங்கிற உணர்வு தான் இல்லையா? என்னுடைய ம். விஷயத்த அவங்க புரிஞ்சிக்கல, என்னை வந்து புறக்கணிக்கிறாங்க அப்படின்ற ஃபீலிங் தான். என்னுடைய உணர்வுகளை புறக்கணிக்கிறாங்க அப்படின்ற ஃபீலிங் இல்லையா? ம். ம். ஃபர்ஸ்ட் ஓகே. எதை சொன்னாலுமே வந்து ம். ஃபர்ஸ்ட் அது ஓகே இல்ல, இது இப்படி ம். இல்ல அப்படிங்கிறாங்க. ம். நம்ம ஃபர்ஸ்ட் அதுக்கு நம்ம கோவப்பட்டு பேசிட்டோம் அப்படின்னா ம். அது அப்படியே கோவப்பட்டு பேசிட்டா அதை விட்டு தாண்டி போயிடுறாங்க வெளியில, அதை பத்தி திரும்ப பேசுறது இல்ல ம். கோவப்பட்டா. ம். பொறுமையா இல்ல இது இப்படிதான் அப்படின்னு பொறுமையா சொல்லும்போது அது ம். ஓகே அப்படின்னு கொஞ்சம் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க, அப்புறம் அக்செப்ட் பண்ணிக்கிறது இல்ல, ம். ஓகேன்னு ஏத்துக்கிற விஷயத்த. ம். இப்படி எல்லா சமயத்திலயுமே அதே மாதிரி இருக்க முடியல இல்லைங்க சார். சரி, அது உங்களுக்குள்ள என்னத்தை கொடுக்குது? இப்போ இது அதாவது அவங்கள, அதாவது விஷயம் வந்து அவங்கள நம்ம கட்டுப்படுத்த முடியாது. ஆ. நம்முடைய புரிதலையும் நம்மளுடைய ஏற்கும் தன்மையை நம்மளால வளர்த்துக்க முடியும். ம். ஓகே. ம். இப்போ அவங்க வந்து உங்களை நெக்லெக்ட் பண்ணும்போது, உங்களை உதாசீனப்படுத்தும் போது, இன்னும் ம். சொல்ல போனா இன்னும் தூக்கி எறியும் போது ம். உங்களுக்குள்ள என்ன ஃபீலிங் ஏற்படுது? எது சொன்னாலுமே கேட்க மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு தாங்க சார் தோணுது ஃபர்ஸ்ட். அந்த அந்த ஓகே, அந்த உணர்வு சலிப்பா, மனம் மனமுடைஞ்சு போயிடுற ஃபீலிங்கா, என்னது? ஆமாங்க சார், நிறைய டைம் அப்படிதான். ம். ஸோ மனசு உடைஞ்சிருது. என்னடா ஒரு ஆமாங்க சார். ஓகே. ஓகே. ஸோ ஓகே, இப்போ அந்த ஃபீலிங், அந்த மாதிரி ஒரு காலகட்டம், இந்த பேட்டர்ன், இது சில சமயம் இது வந்து நமக்கு வந்து சைல்டுஹுட்ல இருந்து கூட வந்திருக்கலாம். ஓகே. அதாவது இந்த நம்ம சொல்றதை யாரும் கேட்கல, நம்மளுடைய அல்லது நம்மளுடைய சொல் வந்து அரங்கேறல, நம்மளுக்கு அங்கீகாரம் இல்லை, நம்மளை உதாசீனப்படுத்துறாங்கன்ற ஃபீலிங் வந்து சைல்டுஹுட்ல இருந்து கூட இருந்திருக்கலாம். அது பேட்டர்னாவே நமக்குள்ள ஃபார்ம் ஆயிடும் சில சமயம்.
சைல்டுஹுட்டை விடங்க சார், மேரேஜுக்கு அப்புறமாவே அது அப்படிதாங்க சார். மேரேஜுக்கு அப்புறம் தான் அது. சைல்ட்ஹுட்ல அவ்வளோ ஆமா. பெருசா உங்களுக்கு இல்லை. ஓகே. தெரியல. தெரியல. ஓகே. ஓகே. மேரேஜுக்கு அப்புறமா வந்து படிக்கல, வேலை இல்ல, வருமானம் இல்ல. ம். நம்ம வீட்ல இருந்து வரும்போது நம்ம வந்து எந்த ஒரு இதுவுமே திங்ஸ் வரதட்சணை மாதிரி எது ஒரு சீர் வந்து இது கொண்டு வரல அப்படிங்கிறதுனாலயோ என்னமோ ம். சுத்தியுமே எல்லாமே மைனஸா இருக்கறனால இப்படி பண்றாங்களோ அப்படின்னு எல்லாத்துக்கிட்டையுமே அந்த மாதிரிதான் எனக்கு தோணி இருக்கு. ம். அவங்க வந்து ஆக்சுவலா அது அப்படிதான் மீன் பண்ணி பண்றாங்களா, அல்லது நம்மளுடைய இயலாமையில நம்ம அப்படி புரிஞ்சுக்கிறோமா? இல்லைங்க ரெண்டுமே சார், நல்ல இருக்கலாம். ஆமாங்க சார், இருக்கும். ஓகே. இது ம். கரெக்டான விஷயம்தான் அப்படின்னு சொன்னா கூட, இல்ல ம். இல்ல உனக்கு அது தெரியாது, இது ம். வந்து இப்படி இல்ல அப்படின்ட்டு நம்ம அதை ஆரம்பிச்சு பேசும்போதே. ஏன்னா ம். வீட்ல வந்து நாங்க கடைசி தாங்க சார் நானு. அதனால ம். ம். ஒருவேளை நம்ம கடைசிங்கிறதுனால நம்ம எது சொன்னாலும் எடுத்துக்க மாட்டேங்கிறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு தோணும். ம். 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 சில இடத்துல ஒருவேளை நம்ம படிக்கல, அதனால இந்த இடத்துக்கு நம்ம சொன்னது ஏத்துக்கலையோ, ஒரு ம். நம்ம ஒரு ஜாப்ல இல்ல, ஒரு நல்ல ஒரு இன்கம் இல்லாதனால எடுபடலையோ அப்படிங்கிற மாதிரி நிறைய சந்தர்ப்பத்துல அந்த மாதிரி தோணி இருக்கு எனக்கு. ஓகே. மாத்தி மாத்தி இந்த மாதிரி. ஸோ நம்ம பெரும்பாலும் நம்மளுடைய இயலாமை வந்து நம்மளுடைய இயலாமை, நம்மளுடைய வறுமை, அல்லது வந்து நம்மளால ஒரு செல்வ செழிப்பா ஒரு சில விஷயங்களை வந்து வெளியில கொண்டு வர முடியலைங்கிற அந்த உணர்வு ரொம்ப ஜாஸ்தி உங்களுக்கு இல்லையா? ஆமா ஆமா ஆமாங்க சார், ஆமாங்க சார். அது மாதிரி இருந்தா நம்மளை மதிச்சிருப்பாங்களோ, நம்ம சொல்லுக்கு வந்து ஒரு மரியாதை இருந்திருக்குமோன்ற ஃபீலிங் நமக்கு அதிகம். ஆமாங்க சார், ஆமாங்க சார். ஓகே. ம். ஸோ இதுவும் உண்டு. அதாவது ஒரு ஆண்னா பெண்ணுக்கு உண்டு, பெண்ணுனா இது ஆணுக்கும் உண்டு. ஓ, அதாவது ஆமாங்க சார். இந்த வசதி இல்லாத ரெண்டு ஒரு பேர் கல்யாணத்துக்கு அரேஞ்ச்மெண்ட்ஸ்குள்ள நமக்கு வரும்போது ரெண்டு பகுதியிலையுமே இந்த மாதிரியான ஒரு உண்டு. ஏன்னா நம்ம வந்து நம்ம ஒன்ஸ் நம்ம இன்ஃபீரியரா ஃபீல் பண்ண ஆரம்பிக்கும் போது எதிராளி நம்ம என்ன பேசினாலும் நம்ம அந்த அந்த கண்ணாடியை வச்சு தான் நம்ம பார்ப்போம். அவங்க என்ன அவங்க அந்த சொல்லுக்கு வந்து நம்ம அர்த்தத்தை கண்டுபிடிக்க ஆரம்பிப்போம். அதுக்கு காரணம் கற்பிக்கவும் ஆரம்பிக்கிறோம் இல்லையா? ஆமாங்க சார். இது வந்து ஏழை பணக்காரன்றது நேரடியா இல்லாம இந்த வசதியில ஏற்றத்தாழ்வு இருக்கவங்கள கூட வச்சுக்கலாம். சிம்பிளா இப்போ வந்து பார்த்தோன்னா இன்னைக்கு அதாவது இந்த வசதியின்மை, வசதி குறைவு அப்படின்றதுன்றது வந்து அந்த ஸ்கேல் இப்போ வந்து 1000 கோடி இருக்கவனுக்கு 500 கோடி இருக்கவங்க வந்து குறைவு தான். ஆ 1 கோடி வச்சிருக்கவங்களுக்கு 50,000 50 லட்சம் வச்சிருக்கவங்க குறைவு தான். ஸோ ஆ அது ஒவ்வொரு லெவலுக்கும் மாறுபடும். பட் இந்த ஃபீலிங் மட்டும் ஒன்றா தான் இருக்கும். ஏன்னா ஆமாங்க சார். நான் வந்து பலகீனமா இருக்கிறதுனால, நான் வந்து எனக்கு வந்து நான் வசதி குறைவா இருக்கிறதுனால, நான் படிக்காததுனால, எனக்கு கல்வி தகுதி குறைவா இருக்கிறதுனால, எங்க அப்பா, அம்மா வந்து இல்லாதவங்களா இருக்கிறதுனால, அ ம் எனக்கு சொத்து இல்லாததுனால, நான் ம் இது எல்லாமே பார்த்தோன்னா, ஒரு நம்மள நாமே ஒரு கீழ்நிலைப்படுத்திக்கிட்டு, அதன் மூலமா அந்த வச்சு பார்க்கும்போது, யார் எதிர்த்தாப்புல இருக்கோம், யார் என்ன பேசுறாலும் நமக்கு அப்படியே தான் நமக்கு தெரியும். கண்டிப்பா இது வந்து எ பெரும்பாலானோருக்கு இருக்கிறது தான். பெரும்பாலானோருக்கு இருக்கிறது தான். நீங்க இருக்கிற அந்த ஃபீலிங். நம்ம அந்த ஃபீலிங்கே டேப் பண்ணலாம். ஓகேங்களா? ஓகேங்க சார். ஸோ எனக்குள்ள இருக்கிற இந்த ஷார்ட்டேஜ், வருமான குறைவு, வசதி குறைவு, நான் அவங்கள விட படிப்புல குறைவு, எதுல வேணாலும் வச்சுக்கலாம். எல்லாத்துலயுமே இருக்கிற அந்த குறைவு அப்படிங்கிற விஷயமானது, அந்த ஒரு இன்ஃபீரியாரிட்டி, இன்னும் சொல்லப்போனா ஒரு இன்ஃபீரியாரிட்டி. ம் அது வந்து நம்மளை வந்து என்ன பண்ணுது? அந்த ஃபீலிங்கே வந்து நம்ம இன்னைக்கு டேப் பண்ணி ஹீல் பண்ணலாம். ஸோ ஓகே. உங்களுக்கு இருக்கிற இப்போ சாரி நான் உங்களுக்குன்ற மீன்ஸ் அவங்களோட சேர்ந்து இன்னொருத்தவங்க ஜாயின் பண்ணியிருக்கேன். அவங்களுக்குள்ளேயே இந்த மாதிரி ஒரு உணர்வு இருந்தா, அந்த உணர்வை ஃபோக்கஸ் பண்ணிக்க சொல்றேன். ஃபோக்கஸ் பண்ணிக்கட்டும். ஓகே. இந்த இன்ஃபீரியாரிட்டி நம்ம வந்து அவங்களோட கீழே ஆண், பெண் அப்படிங்கிறது தளத்திலேயோ எதில் வேணா இருக்கலாம். ஆணுக்கு பெண்ணு கீழே, நான் வந்து பண வசதியில கீழே, எது வேணா எப்படி வேணாலும் இருக்கலாம். எந்த உணர்வா ஓகே. இருந்தாலும் அந்த உணர்வை ஃபோக்கஸ் பண்ணுங்க. அந்த உணர்வு உங்களுக்குள்ள ஒரு 1ல 0லேருந்து 10 இப்போ அப்படின்னா 0 கம்மி, 10 வந்து அதிகம். அப்போ வந்து இதுக்கு வந்து என்ன மார்க் கொடுப்பீங்க? அது மனசார ஒரு அந்த ஃபீலிங்குள்ள போயிட்டு, இப்போ அது மாதிரி உங்களை நெக்லெக்ட் பண்றாங்க. நான் நெக்லெக்ட் பண்ணப்படும்போது நான் எந்த அளவுக்கு காயம்படுறேன்? எனக்குள்ள அந்த வலியோட தன்மை எவ்வளோ இருக்கு? அப்படின்றது உங்களுக்குள்ள போயிட்டு அப்படியே மனசுல குறிச்சுக்கோங்க. ஓகே. ஒரு 10 செகண்ட் எடுத்துக்கோங்க. அது கவனிச்சுக்கோங்க.
ஓகே, நீங்க மியூட் பண்ணிக்கலாம். ஓகே. ஓகே, ஸோ ஹீலிங் ஸ்டார்ட் பண்ணிக்கலாமா? ஓகே, ஃபைன். ஸோ கராத்தே சாப் என்னதான் ஈவன் தோ ஐ ஃபீல் நான் ஏழையா நான் ஃபீல் பண்ணாலும் கூட, இல்லாதவனா நான் ஃபீல் பண்ணாலும் கூட, என்னை நான் முழுமையாக ஏற்றுக்கொள்கிறேன். என்னை நான் முழுமையாக நேசிக்கிறேன். ஈவன் தோ என்னுடைய ஒவ்வொரு காலகட்டத்திலும் நான் தரம் தாழ்த்தப்பட்டதாக புறக்கணிக்கப்பட்ட ஒன்றாக வந்தாலும் கூட, என்னை நான் முழுமையாக ஏற்றுக்கொள்கிறேன். என்னை நான் முழுமையாக நேசிக்கிறேன். ஈவன் தோ நான் எப்போதுமே வறுமையிலையும் பணத்திலையும் நான் குறைபட்டவராக இருந்தாலுமே கூட, படிப்புல நான் குறைவாக இருந்தாலும் கூட, அந்தஸ்தில் நான் குறைவாக இருந்தாலும் கூட, என்னை நான் முழுமையாக ஏற்றுக்கொள்கிறேன். என்னை நான் முழுமையாக நேசிக்கிறேன். ஸோ ஜென்டிலா, மென்மையா, கண்களை மூடி அப்படியே கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு உருவ மத்தியிலிருந்து ஆரம்பிச்சுக்கலாம். இது இந்த ப்ராசஸில் சில சமயம் கொட்டாவி வரும். நம்ம ஹீல் ஆகும்போது, நம்ம மைண்டு பேலன்ஸ் ஆகும்போது நல்லா தூக்கம் தூக்கம் வரலாம், கண்ணீர் வரலாம், வாட் எவர் இட் மேபி. எது வந்தாலும் எல்லாத்தையும் வர அனுமதிங்க. ஓகே, உருவத்திலிருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த ஃபீலிங் உங்களுக்குள்ள இருக்கிற அந்த ஃபீலிங் கூட போகணும். இந்த இன்ஃபீரியாரிட்டி ஜென்டிலா, இந்த ஃபீலிங், இந்த ஃபீலிங், அந்த ஃபீலிங் மட்டும் கவனிங்க. உங்க ஃபீலிங் என்ன ஃபீலிங் இருக்கோ, உங்களோட துணைவர்கிட்ட உங்களுக்குள்ள ஏற்பட்டிருக்க அந்த ஃபீலிங், இந்த ஃபீலிங், இந்த ஃபீலிங், இந்த ஃபீலிங், ஜஸ்ட் ஃபோக்கஸ் பண்ணுங்க. இந்த ஃபீலிங் எனக்குள்ள ஏற்படுத்திருக்கிற இந்த பெயின், இந்த ஃபீலிங், இந்த ஃபீலிங், உருவம் ஆரம்பிக்கிற இடம் லேசா ஜென்டிலா அந்த ஃபீலிங்கை ஃபோக்கஸ் பண்ணுங்க. உங்களுக்குள்ள இருக்கிற ஃபீலிங், அந்த பெயின், அது உங்களுக்குள்ள என்னென்ன விஷயத்தை ட்ரிகர் பண்ணுது, அதை அப்படியே ஃபோக்கஸ் பண்ணிட்டு இந்த ஃபீலிங், இந்த ஃபீலிங், இந்த ஃபீலிங், இந்த ஃபீலிங், இந்த உணர்வு ஃபாஸ்டாக மூவ் பண்ண போகிறோம். இந்த ஃபீலிங், என்னுடைய இந்த இன்ஃபீரியாரிட்டி, நான் குறைவாக படிச்சிருக்கேன்ற எனக்கு இருக்கிற இந்த பெயின், சின்ன வயசுலேருந்தே நான் இருந்த ஏழ்மை, எனக்குள்ள இருக்கிற அந்த ஏழ்மை ஏற்படுத்தியிருக்கிற என்ற இந்த இன்ஃபீரியாரிட்டி, என்னோட துணைவர் என்கிட்ட எதை சொன்னாலும் நான் அதை வச்சே நான் அந்த ஓரம் பார்க்குறேன். அது எவ்வளோ எவ்வளோ பெயினாக இருக்குல்ல. இந்த இன்ஃபீரியாரிட்டி, இந்த ஃபீலிங், இந்த ஃபீலிங், நான் படிக்கல, நான் அவங்களுக்கு இணையா இல்லை, அவங்களுக்கு இணையா என்னால் சம்பாதிக்க முடியல, அதனால அவங்க என்னை பார்க்கும்போதெல்லாம் என்னை மட்டும் தட்டி பேசுகிறாங்களோ, என்னை நெக்லெக்ட் பண்ணுறாங்களோன்ற ஃபீலிங் எனக்குள்ள ஜாஸ்தியாக இருக்கு.
அந்த ஃபீலிங் இன்னும் எனக்குள்ள இன்னும் ஆழமா இருக்கு. இந்த ஃபீலிங் சொல்ல சொல்ல சொல்லிக்கிட்டே டேப் பண்ணுங்க. வாய் விட்டு சொல்றது இன்னும் பெஸ்ட். இந்த ஃபீலிங், இந்த ஃபீலிங், இந்த ஆழமான வழி, காலங்காலமா என்னோட துணைவர்கிட்ட நான் பேச பண்ணும்போது இருக்கிற இந்த வழி, அது எனது நான் பிறந்த வீட்டோட குடும்பச் சூழல், எனது ஏழ்மை, என்னோட துணைவருக்கு சரிசமமா என்னால பொருளாதார மட்டத்தில் ஃபேஸ் பண்ண முடியல அப்படின்ற எந்த எனக்கு இருக்கிற இந்த இன்ஃபீரியாரிட்டி, இந்த இன்ஃபீரியாரிட்டி, இந்த இன்ஃபீரியாரிட்டி என்னுடைய வாழ்க்கையில பல மட்டங்கள்லையும் என்ன பெயினை ட்ரிகர் பண்ணுது. எனது குடும்ப வாழ்க்கையில நிம்மதி இல்லை. எதை சொன்னாலும் இதனாலதான் அவங்க இந்த வார்த்தையை சொல்றாங்களோன்னு நான் யோசிக்க ஆரம்பிச்சிருக்கேன். அது சரியா தவறான்னு கூட நான் புரிஞ்சுக்க முடியல. பட் எனக்குள்ள இந்த வழி இருக்கிறது நிஜம்தானே. அது கிரியேட் பண்றது இந்த இன்ஃபீரியாரிட்டி தான். இந்த ஃபீலிங், இந்த ஃபீலிங், அந்த ஃபீலிங் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. இந்த ஃபீலிங், இந்த ஃபீலிங் எனக்கு இனிமேலும் தேவையில்லை. நான் ஏன் சுமந்துட்டே இருக்கணும் இந்த இன்ஃபீரியாரிட்டி ஃபீலிங் என்னுடைய ஒட்டுமொத்த உடல் அமைப்பில் இருக்கு. எனது பாஸ்ட்ல இருந்து, அந்த பாஸ்ட் ரீசன்ட் பாஸ்டா லாங் பாஸ்டா அது எனக்கு தெரியாது. அதனுடைய ஃபீலிங், அதனுடைய வழிகள் எங்க இருந்தாலும் இப்போது முதல் எனது ஒட்டுமொத்த அமைப்பிலிருந்து விடுவிக்கிறேன். ஒட்டுமொத்த அமைப்பிலிருந்து விடுவிக்கிறேன். ஒட்டுமொத்த அமைப்பிலிருந்து விடுவிக்கிறேன். கண்களை மூடி நல்லா சுவாசத்தை ஆழமா எடுத்து ஒரு 3 எண்ணிக்கை கொண்டு போகணும். அந்த ஃபீலிங் எங்கெங்கெல்லாம் உங்களுக்குள்ள இருக்குன்றது கவனிங்க. 1, 2, 3. எங்கெங்கெல்லாம் அந்த ஃபீலிங் லாக் ஆயிருக்கோ எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணுங்க. மீண்டும் ஒரு தடவை ஆழாம சுவாசத்தை உடனுக்கு அப்படியே ஹோல்ட் பண்ணி இப்போ அப்படியே கவனிங்க. ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு இருந்த அந்த இன்டென்சிட்டி, அந்த எமோஷன், அந்த பெயினோட எமோஷனல் பெயினோட அந்த இன்டென்சிட்டி இப்போ எப்படி இருக்குன்னு கவனிங்க. அதனோட இன்டென்சிட்டியில என்ன மாற்றம் இருக்கு, ஜஸ்ட் அப்சர்வ். கொஞ்சம் தண்ணி குடிச்சுக்கோங்க. அந்த மாற்றத்தை உங்களுக்குள்ள ஆழப்படுத்தணும். இந்த தண்ணி வந்து உங்களுக்கு அந்த ஹீலிங் செட்டில் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஆரம்பத்தில் வந்து உங்களுக்கு அந்த பெயினோட இன்டென்சிட்டி உங்களுக்கு இன்னும் இருக்கா என்ன? ஜஸ்ட் அப்சர்வ். அது எந்த எந்த அளவுக்கு இருக்குன்னு கவனிங்க.
சார் ஃபர்ஸ்ட் இருக்குங்க சார். ம். சார் கேக்குதாங்க சார்? நீங்க அன்மியூட் பண்ணி அதிலே பேசலாம். வாட்ஸ்அப்ல வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். சார் அது என்ன டச் பண்ணேன்னு தெரியல, அந்த ஸ்கிரீன் போயிடுச்சுங்க சார். ஓ, சார் ஒரே ஒரு செகண்ட். நீங்க உள்ள லாகின் பண்றதுக்கு நான் பர்மிட் பண்றேன். ஓகே, நீங்க சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் எனக்கு ரொம்ப இந்த லெஃப்ட் சைடு ஷோல்டர்ல ரொம்ப அப்படியே இறுக்கமா இருந்தது சார். ம். இது பண்ண பண்ண எனக்கு இந்த மூச்சு விடுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்த மாதிரி இருந்துச்சு. ம். இது பண்ண பண்ண ஒரு ஒரு டைம் பண்ண பண்ணவுமே அப்படியே எனக்கு மூச்சு விடுறது ரொம்ப ஃப்ரீயா ஆயிடுச்சு இப்ப. ம். 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 இப்ப நல்லாவே கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கு சார் எனக்கு. ஓகே, ஓகே. எனக்கு ஒரு ஒரு டைமே இந்த மாதிரி பண்ணும்போது எனக்கு நான் நல்லா ஃபீல் பண்றது எனக்கு அந்த மூச்சு விடுறது மட்டும் நல்லா ஃப்ரீ ஆயிட்டே இருக்கு சார் அந்த மாதிரி ம். 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 எல்லா இதுலயுமே. ம். ஓகே. ம். எனக்கு இப்ப நல்லா கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கு சார். மீட்டிங் அன்லாக் பண்ணிட்டேன். நீங்க மீட்டிங்ல ஜாயின் பண்ணிக்கங்க. ஓகே சார். ஓகே, அடுத்த ரவுண்ட் பண்ணுங்க. சொல்லுங்கம்மா. ஓகே, நம்ம அடுத்த ரவுண்ட் ஆரம்பிச்சுக்கலாம். ஒருத்தர் ரவுண்டு. எனது இந்த ஃபீலிங், எனக்கு இருக்கிற இந்த ஃபீலிங், இந்த ஃபீலிங், எனக்கு இருக்கிற இந்த ஃபீலிங், இதை நான் எவ்வளவு நாளா கேரி பண்ணிட்டு இருந்திருக்கேன் இல்லையா? அதே வலி, அதே வேதனை. நான் மட்டுமா இது உலகத்துல சஃபர் பண்ணிட்டு இருக்கேன்? என்னோட உள்ள உலகத்துல எவ்வளவோ பேர் ரொம்ப ஏழ்மையான நிலையில ஹாப்பியா இருக்காங்கல்ல. என்னால ஏன் அது மாதிரி இருக்க முடியல? நான் எதுக்கு நான் என்ன மற்றவங்களோட கம்பேர் பண்ணிக்கிறேன்? இங்க என்னை தெரிஞ்சுதானே, என்னுடைய பொருளாதார நிலை தெரிஞ்சுதானே கல்யாணம் பண்ணிட்டு இருந்தாங்க.
அதை ஏன் நான் இன்ஃபீரியராக எடுத்துக்கணும்? என்னுடைய இந்த இன்ஃபீரியரை நானே நினச்சிட்டு இருக்கிற அந்த ஃபீலிங், என்னுடைய துணைவரை பற்றி, என்னை சுற்றி இருக்கிறவங்கள பற்றி நானே ஒரு விதமான கலர் கண்ணாடி போட்டு பார்க்கறதுக்கான ஒரு சூழல் எனக்கு ஏற்படுத்தி இருக்கேன். இந்த ஃபீலிங் ஏன்னா கேரி பண்ணணும். என்னுடைய துணைவர் என்னுடைய பொருளாதார நிலையை தெரிஞ்சுதானே கல்யாணம் பண்ணிட்டேன். அப்ப அவர் எப்படி என்னை ஏத்துக்காம இருக்காரு? என்னை ஏத்துட்டு தானே எனக்கு கல்யாணம் பண்ணியிருக்காரு. இந்த புரிதல் எனக்கு எங்க போச்சு? என்னன்னா என்ன நானே தரம் தாழ்த்திக்கிட்டு எனக்கு இருக்கிற இந்த இன்ஃபீரியாரிட்டியாக நான் படிக்கல, நான் பட்டம் வாங்கல, நீங்க இருக்கிற 800 கோடி பேருமா நல்லா படிச்சு பட்டம் வாங்கி பெரிய லெவலில் இருக்காங்க. படிச்சு பட்டம் வாங்கி பெரிய லெவலில் இருக்கவங்க ஹாப்பியா இருக்காங்களா என்ன? எவ்வளவோ இல்லாதவங்க, ரோட்டோர படுத்திருக்கவங்க கூட, வீடே இல்லாதவங்க கூட எவ்வளவு ஹாப்பியா இருக்காங்கன்றதை நான் பார்க்குறேன். எனக்கு ஏன் நான் இந்த உணர்வை கேரி பண்ணணும்? எனக்கு வசதி குறைவு அப்படின்றது அவங்களுக்கு தெரியும் தானே. தெரிஞ்சு என்னை கல்யாணம் பண்ணியிருக்கும் போது அவங்க ஏன் என்ன அது மாதிரி நடத்தணும்? அவங்க உண்மையாலுமே அப்படிதான் நடத்துறாங்களா? நான் அப்படி புரிஞ்சுக்கிறேன், நான் என்னோட இன்ஃபீரியாரிட்டி நான் அப்படி புரிஞ்சுக்கிறேன். வாட் எவர் இட் மேபி, என்னுடைய புரிதல் தான் என்னுடைய இந்த வழிகளுக்கு காரணம்ன்றதை என்னால் இப்போ புரிஞ்சுக்க முடியுது. என்னால் நான் எப்படி இருக்கேனோ அப்படியே என்னால் ஹாப்பியாகவும் இருக்க முடியும். இந்த உலகத்தில் இருக்கிற பல கோடி பேருக்கு மேலே நான் நல்லாவே இருக்கேன். நான் நல்லா இருக்கிற இந்த நிலையை நான் ஏன் ஏற்றுக்கல இருக்கனால? ப்ளஸ் எனக்கு குடியே வீடு இருக்கு. என்னுடைய கணவர் எனக்கு பெரும்பாலும் எனக்கு எந்த குறையும் வைக்கல. என்னுடைய தலைவர், என் லைஃப் பீஸ்ஃபுல்லாக ஓரளவுக்கு நல்லா தான் போகுது. மற்றவங்களுக்கு எனக்கு கீழே இருக்க பல கோடி பேரை கம்பேர் பண்ணும்போது என்னோட லைஃப் ரொம்ப நல்லாவே போகுது. அப்புறம் ஏன் நான் இந்த இன்ஃபீரியாரிட்டி கேரி பண்ணிட்டே இருக்கேன்? இந்த ஃபீலிங் நல்லாவே இல்லை. இது எனக்கு தேவையும் இல்லை. நான் ஏன் நான் சொல்றதெல்லாம் அவங்க கேட்கணும்னு எதிர்பார்க்கணும்? எதிர்பார்க்கிற ட்ரிப் இருக்கிற இடத்துல இரநூறு இருக்கத்தானே செய்யும். அதை ஏன் நானே வளர்த்துக்கணும்? அதை என்னோட இன்ஃபீரியாரிட்டியில் ஏன் நான் பூஸ்ட் பண்ணிக்கணும்? இந்த எதிர்பார்ப்பு என்னுடைய இன்ஃபீரியர் ஃபீலிங், இது ரெண்டுமே எனக்கு தேவையா என்ன? இந்த ஃபீலிங் எனக்கு என்ன கொடுக்கணும்? வைராகியத்தை கொடுக்கணும், நிதானத்தை கொடுத்து என்ன நான் உயர்த்திக்கிறதுக்கான வழியையும் கொடுக்கணும்.
இதை நான் பாசிட்டிவாக ஏன் எடுத்துக்கூடாது? என்னால் இதிலிருந்து வெளியே வந்து நான் சாதிக்க முடியும். என்னுடைய துணைவரை இன்னும் புரிந்து புரிந்து கொள்வதோட புரிஞ்சிக்க முடியும். அப்போ நான் இந்த கண்ணாடியை நான் கழட்டி வச்சாதான் அது சாத்தியம். எனக்குள்ள இருக்கிற இந்த இன்ஃபீரியாரிட்டியும் எதிர்பார்ப்பும் இருக்கிற வரை அது சாத்தியம் இல்லைன்றதை நான் இப்போ புரிஞ்சுட்டேன். இந்த நொடியிலிருந்து என்னுடைய எதிர்பார்ப்பையும் நான் நினைச்ச மாதிரி அவங்க எனக்கு பதிலளிக்கணும்னு நான் ஏதோ ஒரு எதிர்பார்ப்பை எனக்குள்ள வந்துட்டு இருக்கிற தன்மையும் இந்த இன்ஃபீரியாரிட்டியையும் நான் என்னுடைய சிஸ்டத்திலிருந்து ரிலீஸ் பண்றேன். என்னுடைய சிஸ்டத்திலிருந்து என்னுடைய ஒட்டுமொத்த அமைப்பிலிருந்து விடுவிக்கிறேன். என்னுடைய ஒட்டுமொத்த அமைப்பிலிருந்து விடுவிக்கிறேன். அப்படியே கண்களை மூடி சுவாசத்தை ஆழமா கொண்டு வைத்து ஹோல்ட் பண்ணி அப்படியே ரிலீஸ் பண்ணுறேன். மீண்டும் ஒரு தடவை சுவாசத்தை ஆழமா எடுத்து அப்படியே ரிலீஸ் பண்ணிவிடும். இப்போ இந்த தன்மை எந்த அளவுக்கு மாறி இருக்கின்றது கவனி. ஃபைன். சரி, நல்லாவே ரிலாக்ஸா இருக்குங்க சார் ஃபர்ஸ்ட் இருந்ததுக்கு. ம். ஓகே. இப்போ என்ன ஃபீலிங் உங்களுக்குள்ள இருக்கு? அதாவது ரிலாக்ஸ் ஆயிருக்குன்றது ஒண்ணு. ஓகே அஹ், சார். முதல்ல நம்ம வந்து ஒரு இன்ஃபீரியரா ஃபீல் பண்ணும்போது எனக்கு ஏற்பட்ட உணர்வு என்ன? இப்போ இந்த 2 ரவுண்டு ஹீலிங் முடிச்ச பின்னால இப்போ உங்களுக்கு இருக்கிற அந்த ஃபீலிங் என்ன? இது ஒவ்வொருத்தருக்கும் மாறுபடும். இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா அது ஒரு மாதிரி ஃபீலிங் இருக்கும். உங்களுடைய ஃபீலிங் நீங்க சொன்னீங்கன்னா நம்ம அதில் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. உங்களுடைய ஃபீலிங் என்ன இருக்கு? எதிர்பார்ப்பு இல்லாம இருக்கணும். ம். அத இனிமே அந்த எதிர்பார்ப்பு இருக்கக்கூடாது. நாம வந்து எப்படி நம்ம நேச்சர் நாம எப்படி இருக்கணுமோ அப்படியே இருக்கணும் ம். அப்படின்னு தான் சார் எனக்கு தோணுது. ஓகே. ம். இனி அந்த எதிர்பார்ப்பு இருக்கக்கூடாது. அப்படியே இருந்தாலும் அதை வந்து கம்பல் பண்ணக்கூடாது. ம். ஓகே. இப்படியே நம்ம வந்து அதை எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியலங்க சார். ம். ஓகே. சரி, கொஞ்சம் தண்ணி குடிச்சுக்கோங்க. அடுத்த ரவுண்ட் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இந்த ஃபீலிங், இந்த ரிலாக்ஸ்டு ஃபீலிங்கோட தண்ணிக்கு நன்றி சொல்லிட்டு நிதானமாக தண்ணி குடிச்சுக்கோங்க. ஓகே. அடுத்த ரவுண்ட் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓகே. ஸ்டார்ட். என்னுடைய இந்த வாழ்க்கையை எனது ஆன்மா தேர்ந்தெடுத்திருக்கிற இந்த உடல் சார்ந்த இந்த வாழ்க்கையை இந்த வாழ்க்கையை இந்த வாழ்க்கை சம்பவங்களை
அப்படியே ஏத்துட்டு அனுபவிச்சுட்டு என்னை கடந்து போக ஏன் நான் விடக்கூடாது? எனதோட கடந்த கால அனுபவங்களை ஏன் நான் கேரி பண்ணிட்டே இருக்கணும்? இந்த கடந்த கால அனுபவங்கள் தான் எனக்குள்ள அதே பேட்டர்னை கிரியேட் பண்ணியிருக்கு அப்படின்றத நான் இப்போ புரிஞ்சிட்டு இருக்கேன். நான் இப்போ அந்த பேட்டர்னை உடைக்கணும்னா எதிர்பார்ப்பு இல்லாம, இது என்னுடைய கருத்து சொல்றது என்னோட வேலை. அதை ஏத்துக்கிறது ஏத்துக்காது என் கையில இல்லை. என்னுடைய மனம், எனது இந்த உடல், இதுவே என்னுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிய மாட்டேங்குது. காலையில் எழுந்திருக்க நினைச்சா கூட நான் போராட வேண்டியதா இருக்கு. ஸோ இந்த போராட்டம் எனக்குள்ள இருக்கிற இந்த போராட்டம் தான் எனது உள்ளும் புறமும் இருக்கிற என்னுடைய மனசுக்கும் இதயத்துக்கும் இருக்கிற இந்த போராட்டம் தான் எனக்கும் எனது துணைவருக்கும் இடையே இருக்கிற இந்த போராட்டத்திற்கான ஒரு விதையா நான் இப்ப பாக்குறேன். அதை என்னால இப்ப புரிஞ்சுக்க முடியுது. என்னுடைய கருத்தை சொல்லிட்டு நான் கடந்து போயிட்டேன்னா அந்த மாதிரி ஒரு சூழல் இருக்குங்க. அதனுடைய விடையை பத்தி யோசிக்காம இந்த பொறுப்பு அவர்கிட்டயே விட்டுட்டு நான் பாட்டுக்கு மூவ் பண்ணிட்டேன் அப்படின்னு என்னுடைய துணைவர்கிட்டயே விட்டுட்டு நான் மூவ் பண்ணிட்டேன். என்ன ஆயிட போகுது? அதை ஏத்துக்கிட்டா சந்தோஷம். ஏத்துக்கலாம், இது நம்ம கருத்து அவ்வளவுதான். ஏன் நான் சந்தோஷத்தை மட்டுமே எதிர்பார்க்க கூடாது? ஆனா நான் இப்போ வந்து சந்தோஷத்தை எதிர்பார்க்கலையே. நான் எதிர்பார்ப்பு இல்லாம என்னுடைய கருத்தை சொல்லிட்டு விடுகிறேன். அந்த நொடி என்னோட மைண்ட், என்னோட இதயம் எவ்வளவு ரெண்டும் கோஆர்டினேட்டடா எவ்வளவு காமா இருக்கும். ஜஸ்ட் இமேஜின் அந்த ஃபீலிங் அப்படியே இமேஜின் பண்ணி பாருங்க. என்னுடைய கருத்து அவங்க ஏத்துக்கணும்னு நான் எதிர்பார்க்காம என்னுடைய கருத்தை ஒரு தகவலா அவங்க கிட்ட வச்சுட்டு நான் மூவ் பண்ணிட்டு போயிட்டோம்னா அது நான் எப்படி இருப்பேன்? ஜஸ்ட் ஃபீல், திங்க், சிந்திங்க. அது அப்படியே அந்த மாதிரி இருந்தா எப்படி இருக்கும்? அதனால என்ன ஆயிட போகுது? இப்போ அவங்க என்ன நெக்லெக்ட் பண்றாங்க, பண்ணல. என்னுடைய கருத்தை சொல்லிட்டேன். எனக்கு அதுக்கு அவ்வளவுதான் பொறுப்பு. பொறுப்பு அவர்கிட்ட விட்டுருப்பேன். நான் ரிலாக்ஸா இருக்கேன். என்னுடைய ஹார்ட்டுக்கு சரின்னு வர்றதை நான் சொல்றேன், அவ்வளவுதான். ஏத்துக்கிறது ஏத்துக்காது அது அவருடைய பொறுப்பு. எதுக்கு அந்த அதுக்கு எனக்கு அந்த ரிசல்ட்டுக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை, தொடர்பு இல்லை. இதையே நான் பல காலமா என்னோட குடும்பத்தை வச்சு இழுத்துட்டு இருக்கணும். அந்த சுமைக்கு பதிலா
இப்போ இந்த லைட்டரான ஃபீலிங் கூட நான் எப்பவுமே இருந்தேன்னா எப்படி இருக்கும்? ஜஸ்ட் நான் சொல்ற ஒரு தகவல் ஒரு ஹெல்ப் அவ்வளவுதான். அதை ஏத்துக்கிறது ஏற்காது அவங்களுக்கு. அவங்களுக்கு தேவையான சாப்பிட போறாங்க. அது அவங்க பிரியம் தானே. இந்த மாதிரி இருக்கிற இந்த ஃபீலிங் எனக்கு இப்போ நல்லா தானே இருக்கு. நான் என்னுடைய கடமையை செய்யறேன். என்னுடைய ஹார்ட் என்ன சொல்லுதோ சொல்லிடுறேன். என்னுடைய மனம், என்னுடைய உடல் பல நேரங்கள் எனக்கு போராட்டத்தை ரெசிஸ்டன்ஸை கொடுக்குது. அப்படி இருக்கும்போது என்னுடைய துணைவர்கிட்ட இன்னொரு மனம், இன்னொரு உடல், அவருக்கான தனி ஈகோ, இது எல்லாமே எல்லாத்தையும் என்னுடைய கருத்தை முழுசா ஏற்றுக்கணும்னு நான் ஏன் நினைக்கிறேன்? அஸ் எ பார்ட், அஸ் எ பார்ட்னர் என்னுடைய கருத்தை நான் சொல்லுவேன். என்னுடைய ஹார்ட் எனக்கு சொல்லுது சொல்லிட்டு நான் மூவ் பண்ணிடுறேன். இப்போ என்னுடைய ஹார்ட், என்னுடைய இதயம் பரிபூர்ண அமைதியில இருக்கு. எந்த எதிர்பார்ப்பும் இல்லை. தன்னுடைய கடமையை செஞ்ச திருப்தியோட ரிலாக்ஸா இருக்கு. ரிலாக்ஸா இருக்கு. இந்த ரிலாக்ஸ்டு ஃபீலிங் தான் எனக்கு தேவை. அங்கீகாரம் தான். எனக்கு அவங்க பாசிட்டிவா ரெஸ்பாண்ட் பண்ணுன்ற விஷயமும் இல்லை. என்னோட இதயம் ஆழ்ந்த அமைதியில் இருக்கு. இந்த ரிலாக்ஸ்டு ஃபீலிங் தான் எனக்கு தேவை. இந்த ரிலாக்ஸ்டு ஃபீலிங் தான் எனக்கு தேவை. அது கடமையை செய் பலனை எதிர்பாராதே அப்படின்றது கிருஷ்ண பரமாத்மா சொன்ன மாதிரி. அஸ் எ பார்ட்னரா, என்னுடைய லைஃப் பார்ட்னரா என்னுடைய கருத்தை சொல்றேன். தட்ஸ் அவ்வளவுதான். இது எவ்வளவு நல்லா ரிலாக்ஸா இருக்கு. இது எவ்வளவு நல்லா ரிலாக்ஸா இருக்கு. நல்ல கண்களை மூடி சுவாசத்தை ஆழமா உண்டெடுத்து ரிலாக்ஸ். உங்களுக்கு தேவைன்னு ஃபீல் பண்ணீங்கன்னா ஒரு 1 or 2 times அதே மாதிரி சுவாசத்தை ஆழமா எடுத்து விடுங்க. இந்த கண்டிஷன், அந்த ரிலாக்ஸ்டா இருக்க ஸ்டேட் உங்களுக்குள்ள அழகு. பண்ணி குடிச்சுக்கோங்க. இந்த ரிலாக்ஸ்டா இருக்க அந்த ஸ்டேட்டோட தண்ணீருக்கு நன்றி சொல்லிட்டு தண்ணி குடிச்சுக்கலாம். ஓகே ஃபைன். எப்படி இருக்கு? சார் நல்லா ரிலாக்ஸா இருக்கேங்க சார். ம்.
இப்ப வந்து அந்த ஃபர்ஸ்ட் அந்த டென்ஷன் இல்ல. ம். அந்த ஃபீல், அந்த சுச்சுவேஷனை நினைச்சு பார்த்து அதுல ரிலாக்ஸா இருக்க முடியுது. ஓகே. ஓகே. இதுக்கு அடுத்த ஸ்டெப் வந்து நீங்க அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அதாவது நம்ம வந்து கருத்தை ஒவ்வொரு டைம் நம்ம செய்ய செய்ய அந்த வில் நம்மளுக்கு டெவலப் ஆகும். நம்ம அதை விட்டு விலகி கவனிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைக்கும். ஓகே சார். அதாவது என்னுடைய பார்ட் வந்து என்னுடைய ஹார்ட் என்ன சொல்லுதோ அதை சொல்றேன், அவ்வளவுதான். மற்றபடி யாரையும் நம்மளை கண்ட்ரோல் பண்ண முடியாது இல்லையா? ஆமா சார். இந்த இதோட நம்ம இங்க செய்ய ஆரம்பிச்சு பாருங்க, அங்க ஆப்போசிட் சைட்ல என்ன சேஞ்ச் வருதுன்னு கவனிக்கலாம். இந்த இதை அப்லோட் பண்ணி நான் லிங்க் அனுப்புறேன். திரும்ப திரும்ப நீங்க வேணா இதே செஞ்சு பாருங்க. ஓகே சார். அது அடிஷனலாக செய்ய செய்ய உங்களுக்கு வந்து நிறைய சேஞ்சஸ் கிடைக்கும். ஓகே. ஓகே ம். ஓகே 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 சார். ம். ஓகே. உங்க ஜீவா சிஸ்டர் இருக்காங்க போல இருக்கு, அவங்க பேசவே மாட்டேன்றாங்க. ம். தெரியலைங்க சார். ம். வந்திருக்காங்க, பட் அவங்க பேசல. ஓகே. ஜீவா சிஸ்டர் வணக்கம். மைக்கை அன்மியூட் பண்ணி பேசுங்க, உங்க மைக் பட்டனை டச் பண்ணிட்டு நீங்க பேசலாம். ம். ஓகே. அவங்க அன்மியூட் பண்ணல. ம். ஒரே ஒரு second.